ஆனந்த்ராஜு ஒரு பெரிய வியாபாரி. அவங்கிட்ட ஒரு பெரிய ரைஸ் மில், டைரி ஃபார்ம், பெரிய பங்களா இருந்தது. அவனோட 2 பொண்ணுகளான ஹரிதா, சந்திரிகா கூட சந்தோஷமா அந்த வீட்ல அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் ரொம்ப துன்பத்தோட உக்காந்து இருக்கிற ராம்ராஜ் கிட்ட அவங்க பொண்ணுங்க வந்து இப்படி கேட்டாங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா ஒரு மாதிரியா உக்காந்து இருக்கீங்க? நீங்க இப்படி உக்காந்து நாங்க என்னைக்கும் பார்த்தது இல்லப்பா. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. ஆனந்த்ராஜ் எதுவுமே பேசாம கவலையா உட்கார்ந்து இருந்தான். என்னப்பா, என்ன ஆச்சுன்னு கேட்டா நீங்க எதுவுமே பதில் சொல்லாம இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்லுங்கப்பா. இங்க பாருங்கம்மா என் தங்க பசங்களா, எனக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு ரொம்ப முடியாம போதுமா. அப்பா, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? எங்கேயும் வேண்டாமா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா என்னோட தலைமையில இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னம்மா, நான் கல்யாணத்தை பத்தி பேசினா நீங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? அப்பா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லப்பா. நாங்க கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டோம். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க கூடயே இருக்கோம். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். உங்க கூடயே இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லப்பா, எனக்கு எதுவுமே சொல்லாதீங்கம்மா. ஐயோ அப்பா, உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம். நீங்களும் எங்களோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா. இங்க 2 பேரும் உங்க மாமியார் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு என்னமா ஆக போகுது? நான் சந்தோஷமா தானே இருப்பேன். சரிங்கப்பா, இந்த உலகத்தோட பார்வையில நீங்க கெட்டவரை ஆகுறது எங்களுக்கு பிடிக்கலப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நானும் தங்கச்சியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த்ராஜ் சந்தோஷப்பட்டாரு. முகத்து நிறையும் சந்தோஷம். உடனே ஹரிதா, அப்பா, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா மூஞ்சில இருக்கிற சந்தோஷம் தூரமா போயிடுச்சு. என்னம்மா அந்த கண்டிஷன்? அப்பா, நீங்க சொன்ன மாதிரி நானும் அக்காவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு இந்த வீட்டோட மாப்பிள்ளைய இருக்கிற மாதிரி தேடுங்க. அப்போ உங்களோட ஆசையும் நிறைவேறும், நாங்களும் உங்க கூடயே இருக்கலாம். ஆமாம்பா, தங்கச்சி சொல்றது சரி. நாங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. அப்போ உங்களோட ஆசையும் நிறைவேறும், நாங்களும் எங்க ஆசைப்படி உங்க கூடயே இருக்கலாம். சரிம்மா, நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டு மாப்பிள்ளையே தேடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு வாரம் ஆனந்த்ராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு மனோகர், அரவிந்த் அப்படின்னு 2 பேரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. யாருக்கு எந்த பையனை பிடிக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் கல்யாணம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சந்திரிகா மனோகர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஹரிதா அரவிந்த பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இப்படி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கிராண்டா கல்யாணத்தை முடிச்சாங்க. வீட்டுக்கு வந்த 2 மருமகங்களையும் சொந்த பசங்களா நினைச்சு அவங்க கையில வியாபாரத்தை ஒப்படைச்சாரு. வீட்லயே தன்னோட பொட்ட பசங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்படி நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள் போக போக அவருக்கு முடியாம படுத்த படுக்கையா படுத்துட்டாரு. பெரிய பொண்ணான சந்திரிகா கிட்ட, அம்மா சந்திரிகா, நம்மளுக்கு இருக்கிற சொத்துல ரைஸ் மில் உன் புருஷனுக்கு சேர வேண்டியது, டெய்ரி ஃபார்ம் ஹரிதாவோட புருஷனுக்கு சேர வேண்டியது, இருக்கிற 2 வீட்ல பழைய வீடு உனக்குமா, இந்த பெரிய வீடு உன் தங்கச்சிக்கு. அப்பா, இப்ப இதெல்லாம் ஏன்பா சொல்றீங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அவரு கண்ணை மூடிட்டாரு. அப்பாவை இழந்த உடனே சந்திரிகா கண்ணீர் விடல. அவ மனசுக்குள்ள ஆசை அதிகமாச்சு. உடனே மனோகருக்கு கால் பண்ணி சொத்து பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னா. அவ சொன்ன மாதிரியே அரவிந்தும் சொத்து பத்திரத்தை ரெடி பண்ணா. இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சொத்து பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சந்திரிகா செத்து போன அவளோட அப்பாவோட கைரேகைய வாங்கிக்கிட்டா. இதெல்லாம் எதுக்கு சந்திரிகா அப்படின்னு கேட்ட உடனே சந்திரிகா புருஷனை கோவமா பார்த்தா. இப்படி மறுநாளே செத்து போன அவங்க அப்பாவுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில தங்கச்சி, நீயும் புருஷனும் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போங்க. அக்கா, என்னக்கா? ஆமாமா, இது நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இல்ல, இது அப்பாவோட கடைசி ஆசை. அப்பா தான் சொன்னாரு, நீ அந்த பழைய வீட்டுல இருந்துகிட்டு டைரி ஃபார்ம பாத்துக்கிட்டு இருக்க சொல்லி அப்படின்னு சந்திரிகா சொன்னா. இது என்னோட யோசனை இல்ல, அப்பாவோட கடைசி ஆசை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே
அரவிந்துக்கு கோவம் வந்துச்சு. அதே மாதிரி மாமா எத்தனையோ தடவை நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பங்களா ஹரிதாவுக்குன்னு சொல்லிருக்காங்க, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா போலி பத்திரத்தை எடுத்து காட்டுனா. அவங்க அதுக்கப்புறம் மறு பேச்சு பேசாம ஹரிதா அரவிந்த் 2 பேரும் அந்த வீட்ல இருந்து ஓட்டு வீடுக்கு போனாங்க. ஹரிதா கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அரவிந்த் பண்ணைய பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் வீட்ல மனோகர் சந்திரிகா 2 பேரும் வீட்ல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ரைஸ் மில்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் சந்திரிகா வீட்ல இருக்கிற பழைய காட்ரேஜ் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்ரேஜ் மேல ஒரு பெட்டி அவ கைக்கு கிடைச்சது. அதுக்குள்ள ஒரு சீட்டை எழுதியிருந்தது. அத அவ படிச்சு பார்த்தா. அவ வீட்டோட சொத்து பிரிட்டிஷருங்க கையில கிடைக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல வீட்டுக்குள்ள சூரியனோட வெளிச்சம் படாத ஒரு இடத்துல துளசி அப்படிங்கிற எழுத்துல இருக்கிற ஒரு இடத்துல பெரிய நிதி இருக்கு, இப்படிக்கு ஆதிசேஷம் அப்படின்னு எழுதியிருந்தது. இப்படி படிச்ச உடனே சந்திரிகா அவளோட புருஷனை ரைஸ் மில்ல இருந்து போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னா. மனோகர் பைக்கிலேயே வீட்டுக்கு வந்தான். அந்த பழைய காகிதத்தை பார்த்தான். அது படிச்ச உடனே விஷயம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ பைத்தியக்காரி, இந்த வீடு புது வீடு, பழைய காலத்தை அவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னா இது அந்த பழைய வீட்டுல தான் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா அது ரொம்ப பழைய காலத்து வீடு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகாவுக்கும் சந்தேகம் வந்தது. உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஹரிதா இருக்கிற குடிசை வீட்டுக்கு போனாங்க. எப்படி இருக்கிற ஹரிதா? இருக்கிறதுலயே சந்தோஷமா இருக்கேன்கா. நீ எப்படிக்கா இருக்க? ஐயோ ஹரிதா, அப்பா என்னோட கனவுல ஒவ்வொரு நாளும் வந்து சின்ன குழந்தை அழுவுற மாதிரி அழுவுறாரு. நீ இந்த வீட்ல நல்ல சந்தோஷமா இருக்க, என் சின்ன பொண்ணு அந்த பழைய வீட்ல கஷ்டப்படுற அப்படின்னு என்னால தாங்க முடியல. அதனால நீயும் நானும் வீட்டை மாத்திக்கலாம். என்ன சொல்ற தங்கச்சி? அக்கா, நீ ஆசைப்பட்டு குடுக்கறேன்னு சொன்னப்போ நான் எதுக்காகக்கா வேண்டான்னு சொல்ல போறேன்? நான் எப்பவாவது உன்னோட இஷ்டத்தை வேண்டான்னு சொல்லிருப்பேனா? அப்படின்னா வீட்டை மாத்திக்கலாம் தங்கச்சி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா அக்காவோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். சந்திரிகா மனோகர் அந்த பழைய வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நைட்டே இந்த வீட தோண்ட ஆரம்பிக்கலாம். சரி சந்திரிகா அப்படின்னு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்குள்ள தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே நிதி கிடைக்கவே இல்ல. மண்ணு தோண்டி தோண்டி அவங்களுக்கு பொறுமையே இருக்குல்ல. எவ்வளவு தோண்டினாலும் இனிமே நிதி கிடைக்காதுன்னு முடிவெடுத்தாங்க. நிதி இருக்குன்னு ஆசைப்பட்டு அவ்வளோ பெரிய பங்களா வீட்டையே விட்டுட்டு இந்த குடிசை வீட்டுக்கு வந்துட்டோன்னு சந்திரிகா மனோகர் கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே வரல. இதனால ரைஸ் மில்லுக்கும் போல. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி இருக்கும்போது ஹரிதா அவளோட புருஷங்கிட்ட இப்படி சொன்னா. அரவிந்த், அக்கா எனக்கு போன் பண்ணாம இருந்ததே இல்ல. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, போனே பண்ணல. அக்காவுக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ ஹரிதா, அவங்க ரைஸ் மில்ல கூட திறக்கவே இல்ல. ரைஸ் மில்லு ரொம்ப நாளா மூடிதான் இருக்கு. இந்த ஊருக்காரங்க பேசும்போது கேட்டுக்கிட்டேன். அரவிந்த், அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. அங்க வந்து பார்த்தா சந்திரிகாவோட வீடு வெளிய கதவு சாத்தி இருந்தது. என்ன சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா பாக்கும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிதிக்காக தேடிக்கிட்டு இருந்தத ஹரிதா பாத்துட்டா. நிதிக்காக அக்கா ஆடின நாடகம் எல்லாமே ஹரிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா சொத்துக்காக ஆடின நாடகம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. என்னோட புருஷன்கிட்ட பங்களால போய் தேடி பாக்கலான்னு சொன்னான். பொண்டாட்டி சொன்னபடியே பங்களாவுக்கு வந்து வாசல்ல நோண்டி பார்த்தாங்க. இப்படி தோண்ட தோண்ட கைக்கு ஏதோ அகப்பட்டது. தோண்டி பார்க்கும்போது பழைய ஒரு பெட்டி இருந்தது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அத பார்த்து சந்தோஷப்பட்டு திறந்து பார்த்தா அதுக்குள்ள வஜ்ரம், வைடூரியம், நாணயங்க, முத்துமாலை, இப்படி பெட்டி நிறைய வெறும் தங்கங்களாதான் இருந்தது. அரவிந்த் ஹரிதா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பேராசப்பட்ட அக்கா இப்போ சரியாதான் பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கா. ஆசையே இல்லாத நம்மளுக்குதான் இன்னைக்கு நிதி கிடைச்சிருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்குங்க. எப்ப இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். அக்காவோட விஷயத்துல கூட இதுதாங்க நடந்திருக்கு அப்படி சொல்லி அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் சந்திரிகா மட்டும் பேராசைக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து மண்ணை தோண்ட சொல்லி அவளோட புருஷனும் ரைஸ் மில்லுக்கு போகாததுனால நஷ்டமாயி இப்போ கடன்ல இருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கூலி வேலைக்கு போய்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.